பாக்கியா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து அப்படியே அதிகரிச்சிட்டே தான் போயிட்டுருக்கிற வேலையில் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கோபிக்கு மிகப்பெரிய ஒரு சகுனியாக வந்து அவங்களுடைய மாமியார் கமலா வந்து உட்காந்துருக்காங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து சும்மா வெளில நின்றுட்டு இருந்தேன், காம்பவுண்ட் கிட்ட வாக்கிங் போயிட்டு இருந்தேன்னு கதை விடுறாங்க. ஆனால் பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருந்து கோபி செடியனோட அந்த வீட்டுக்குள்ளார போயிட்டு வந்ததெல்லாம் பார்த்துட்டாங்க. கரெக்டாக உள்ளார வந்தோன்னே என்ன மாப்பிள்ள காஃபி குடிக்கிறீங்களா இல்லை வேணாங்கிறாங்க. ஓ! அப்போ அந்த வீட்லேயே குடிச்சிட்டிங்களா? என்னன்னு சொல்கிறேன்னு உனக்கு புரியலையா ராதிகா? அவருக்கு புரியும், அவர் அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தார் அப்படின்னு போட்டு கொடுக்குறாங்க. தெரியும் வந்தவொடனே இந்த வேலையை ஆரம்பிங்கன்னு தெரியும்ட்டு செடியன் குடிச்சிருந்தா அவனை கொண்டு போய் விட்டு வந்தான்னா உங்களுக்கு ஒரு அவமானம் நடந்தமா அவன் கூட நின்னானா அவனு கூட எதுக்கு நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. நீயும் பாரு இவர் உடனே டக்குன்னு கோபமாயிட்டு இந்த பாருங்கள் வந்த வேலை மூட்டு வலினா மூட்டு வலியை முடிச்சு கிளம்புங்க, நீங்கள் இங்கே இருக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ராதிகா பார்த்துக்கோ அப்படிங்கும் போதே வந்து ராதிகா நீ கூட தான் அங்கே போயிட்டு வந்த அப்படிங்கிறாங்க. ஒன்றா வந்துட்டு நீ கூட தான் போயிட்டு இருந்தேன், நீ எதுக்கு அங்கே போனேன்? அவங்க உங்கள் அம்மாவை பார்க்க போனியா? அவ்வளோ அவமானப்படுத்துகிறாங்க, அவங்களெலாம் போய் நீ பார்க்கணும் அவசியம் இல்லை, அதெல்லாம் பாக்கியா பார்த்துப்பா, அவமானப்படுத்துகிற இடத்துக்கு நீ போகாத அப்படிங்கிறாரு கோபி. ஆனால் ஆக்சுவலாக ராதிகா போனது கமலா செஞ்ச தப்புக்காக. அவர் கோவமாக கோபி போனதுக்கப்புறமா வந்து சகுனி வேலையை ஆரம்பிச்சிட்டியா, நீ எதுக்கு போனேன், நீ வாயடிச்சு சும்மா தான் நான் போயிருப்பேனா, உன்னால தான் நான் போனேன், ஒழுங்காக மூட்டு வழியை முடிச்சு கிளம்புங்கிறாங்க. ஆனால் இவங்க இருக்கிறதே ஒரு எரிச்சல் தரக்கூடிய கதாபாத்திரம். ஏற்கனவே அந்த கதாபாத்திரத்தை வச்சு இப்போ கோபியே நமக்கு எரிச்சல் தர கதாபாத்திரமாக மாறிட்டு இருக்காரு, அவருக்கே எரிச்சல் தராங்க இவங்க. ஸோ இதுக்கு நடுவில் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா எழிலுக்கு பயம் வந்துருச்சு, நம்ம வந்து டேரக்டர் ஆகாமா மாட்டோமான்ட்டு. அவர் அந்த பயத்தோடு அவங்க அம்மா கால் பண்ண அவங்க ஆறுதல்லாம் சொல்கிறாங்க, சொல்லி நீ சாதிச்சிருவ, கடின உழைப்பை போடுன்ட்டு. காலையில் இப்போ செடியன் ஒரு மாதிரி இப்போ குடிச்சிட்டு காலையில் எனக்கு இறங்கி வர அதுக்குள்ளார ஜெனி என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு வேலை டென்ஷனில் குடிக்கிறானா இல்லை வேறு அஃபேர் வச்சுருக்கானான்னு பயமாக இருக்குங்கிறாங்க. உடனே இவங்க கூப்பிட்டு போயிட்டு செடியான ரூமில் வச்சு பாட்டியும் இவங்களும் திட்டி என்னடா நினச்சிட்டு இருக்கா, அந்த பொண்ணு நீ வேறு ஆளோட தொடர்பு வச்சிருக்கோன்னு நினச்சிருக்கு அப்படின்னு ஒன்று பயந்து போய் ஓடி வந்து இனிமேல் நான் குடிக்கவே மாட்டேன், தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஜெகா வாங்கிறாரு. அந்த மாதிரிலாம் அந்த மாலினி மாதிரிலாம் எந்த விவகாரமும் கிடையாது, ஆஃபீஸ் டென்ஷனில் தான் குடித்தேன் அப்படின்ட்டு. இதுக்கு நடுவில் இனியாவுக்கு இப்போ டான்ஸ் காம்படிஷன் இருக்கான், அவங்க டான்ஸ் ப்ராக்டிஸ்லாம் உட்காந்துட்டேலாம் போட்டுட்ருக்காங்க. இப்போ ஈஸ்வரியும் அதுக்கு வரேன்னு ஒத்துக்கிறாங்க அந்த காம்படிஷனை பார்க்குறதுக்கு. ரொம்ப நேரம் வந்து பிகோலாம் பண்ணதுக்கு பிறகு இப்போ மட்டும் வந்து ஊர் என்ன பேசினாலும் பரவாயில்ல, ரூம்குள்ளே இருக்கங்கிறதெல்லாம் வந்து உடச்சிட்டாங்க போல். இப்போ என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கதை எப்படி போகுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.